முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்றைய காலத்துல இருக்கிற சுற்றுப்புற சூழலும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடல் ஒபிசிட்டி பத்தி சொன்னோம், ஹெல்தி ஃபுட்டை பத்தி சொன்னோம், இது எல்லாரும் செய்யற விஷயம். ஆனா இன்றும் பெண்கள் குறிப்பாக இரு பாலரையும் பாதிக்கிற சில ஹேபிட்ஸும் இந்த சக்சஸ் ரேட்டை குறைக்கும். நீங்க சொல்லலாம் என்ன டாக்டர் அது அப்படின்னு கேட்டா, ஸ்மோக்கிங். இன்றும் ஆண் பெண்கள் இருவரிடம் இருக்கிற விஷயம் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம் மற்றும் ஸ்லீப் ப்ராப்ளம். இந்த மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இன்று இருக்கிற சோசியல் மீடியா, உங்களுடைய மானிட்டரோட டைம் ஸ்பெண்டிங் பண்ற டைமிங், உங்களுடைய ஃபோன், செல்போன், தூக்கமின்மை. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் இரவு பகல்ன்றதே இல்லை. எப்பயுமே எல்லாமே பகல் மாதிரி தான் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோசியல் மீடியால இருக்கிறீங்க, 2 மணிக்கு தூங்குறது, 7 மணிக்கு எழும்பாம 10 மணிக்கு எழும்புறது, இந்த மாதிரியான காலகட்டங்கள் வந்து உங்க தூக்க குறைவு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாதிப்பை உண்டாக்குறது. ஸோ கண்டிப்பாக பெண்களோ ஆண்களோ ஸ்மோக்கிங் தவிர்க்கணும், ஆல்கஹாலிசம் ஸ்டாப் பண்ணணும். இன்னைக்கு இதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லா பேசுவேன். எப்படி இது வந்து முட்டைகளை பாதிக்குது, ஸ்பெர்மை பாதிக்குது, எப்படி உங்க கருத்தரிப்பை பாதிக்குது, எப்படி உங்க கர்ப்ப காலத்துல பெரிய பாதிப்பை உண்டாக்கி பயங்கரங்களை உருவாக்குதுன்னு பெரிய லிஸ்டே சொல்லுவேன். ஸோ சொல்ற விஷயம் இதனுடைய ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ண உடனே நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ் ரேட் குறைவு. 6 மாத காலம் நீங்க ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணணும். அப்போதான் இதனுடைய நச்சுத்தன்மை உங்க உடம்புல இருந்து வெளியாகி உங்க முட்டைகளும் விந்துக்களும் சீராகி ஒரு நல்ல ஒரு குழந்தை பேரு பெறவும், கர்ப்ப காலத்துல சீராக தொடரவும், ஆரோக்கியமான குழந்தை பேரு பெறவும் இதனை நீங்க இன்னைக்கு செய்யுங்க, முடிவெடுங்க.